அவருக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் ரோட்ல போயிட்டு இருந்தேனா அப்ப அவர் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாரு. நான் அவரை உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். வைத்தியம் பார்க்க சொன்னா யாரும் எந்த வைத்தியமும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க. இந்த அம்மா என்னன்னா 30,000 ரூபாய் பணம் கட்ட சொல்றாங்க. என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல. நான் அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? ஏமா தயவு செஞ்சு கொஞ்சம் வைத்தியம் பாருமா, அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடு. மேடம் 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 இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ரோசி, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஹாஸ்பிடல் ஃபார்மாலிட்டிஸ் என்ன உண்டோ அதுக்கு நான் பொறுப்பு, ஓகேவா? நீ சீஃப் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. ஓகே சிஸ்டர். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், அவருக்கு ஒன்றும் ஆகாது. இப்பவே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன், சரிங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. சரி, பாத்துக்கோமா. பேஷண்ட் பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இதற்கு வேண்டியவங்க வெளியே இருந்தா உடனே சைன் வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர் என்ன சொல்றாங்க? இப்ப எதுவுமே சொல்ல முடியாது மேடம். பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. தலையில அடிபட்டு பிளட் கிளாட் ஆயிருக்கு. சோ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் ஆபரேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு டாக்டர் சொல்லுவாங்க. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மேடம், இதுல ஒரு சைன் மட்டும் பண்றீங்களா? என்னது இது? ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் மேடம். பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. அதனால யூசுவலாவே சொந்தக்காரங்க கிட்ட சைன் வாங்குவோம் மேடம். சைன் பண்ணுங்க மேடம். மேடம் பண்ணுங்க மேடம். இந்தாங்க, படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க மேடம். எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பதட்டமா இருக்கு, எனக்கு படிக்க முடியல. இதுல என்ன எழுதிருக்கு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. மேடம், நீங்க பதட்டப்படாதீங்க, வாங்க. இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க. இது எல்லாமே ரெகுலரா எல்லா ஹாஸ்பிடல்லயும் பண்றதுதான். நீங்க ஒன்னும் பயப்படாம சைன் பண்ணுங்க, பயப்படாதீங்க. இதோ இங்கதான் சைன் போடுங்க. அவ்வளவுதான் மேடம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. என் மருமக எங்க எல்லாரையும் விட்டுட்டு இவ்வளவு நேரம் இருக்க மாட்டாளே. எங்க போய் என்ன கஷ்டப்படுறியோ கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? பவி, யாருன்னு பாரு.
யாருமா அது? பரிமளா ஆண்டி தாத்தா. வாங்க. பவித்ரா, என்னாச்சுமா? லக்ஷ்மி வந்தாளா இல்லையா? இன்னும் இல்ல ஆண்டி. என்னம்மா இப்படி சொல்ற? லக்ஷ்மி இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம வீட்டை விட்டு போக மாட்டாளே. என்ன வேணும் உங்களுக்கு? தாத்தா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். வாட்? இங்க பாருங்க, நம்ம எல்லாம் அக்கம் பக்கத்துல குடி இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னா சுத்தி இருக்கவங்க தானே வத்தாசை பண்ணணும். யார் வந்தாலும் வால் வாலன்னு கத்துனா எப்படி உதவி பண்ணுவாங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க ஆண்டி. தாத்தா இப்ப கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காரு. அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க வந்துட்டாங்கன்னா அவர் நார்மல் ஆயிருவாரு. அது வரைக்கும் தேவையில்லாம அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல தலையிட கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். பட் என்ன பண்ண முடியும்? மனசு கேட்க மாட்டேங்குது. லக்ஷ்மிய எனக்குனே தான் தெரியும். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அந்த அக்கறையில தான் விசாரிக்க வந்தேன். எனக்கு ஒன்றும் அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அது சரி பவித்ரா, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நான் எதுக்கு கேக்குறேன்னா, ஏதாவது வீட்ல தகராறுனா கோச்சுக்கிட்டு வெளியே போறது எல்லா வீட்ல நடக்கிற விஷயம்தான். வயசு பொண்ணு வீட்டு விட்டு போனா அதுக்கு ஒரு அர்த்தம். எங்கள மாதிரி நடு வயசுக்காரங்க போனா அதுக்கு வேறொரு அர்த்தம். ஆப்வியஸ்லி ஊர் உலகத்துல எத்தனை குடும்பத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த குடும்பத்துல இப்பதான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் வேற ஆயிருக்கு. ஜெனரேஷன் கேப் வேறயா? நீங்க ஏதாவது பேச போக அவங்க ஏதாவது ஆர்கியூ பண்ண போய் பாவம் லக்ஷ்மி மனசுக்கு ஏதாவது கஷ்டமாயிருக்குமோ என்னமோ. நாம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாம் டைம் தான். அதுதானே, வெளிய மாமியாரும் மருமகளும் ஒத்துமை இருக்கிற மாதிரி ஷோ காட்டுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்தே வராது. அது மட்டும் இல்லாம சந்தோஷ் லக்ஷ்மிக்கு ஒரே புள்ள பெத்த அம்மாக்கு அந்த புள்ள மேல ஒரு இது பொசசிவ்னஸ். அதுதான், அதேதான். அது இருக்குதானே செய்யும். பேப்பர்ல போட்டிருந்தாங்க பரிமளா, இந்த மாதிரி புள்ள பொண்டாட்டி பக்கம் ஒரேடியா சாஞ்சிட்டான்னு வெறுத்து போய் ஊத்துக்குழி பக்கம் யாரோ ஒரு அம்மா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்களா? ஏய், கொஞ்சம் சும்மா நிறுத்துறீங்களா? எதுக்காக இந்த கேடுகட்ட ஜென்மங்களை எல்லாம் ஆண்டவன் படைச்சான்னு தெரியல. உங்களை நாங்க யாராவது கூப்பிட்டோமா? ஏதாவது கருத்து சொல்லுங்கன்னு கேட்டோமா? எங்க எந்த வம்பு கிடைக்கும்னு நாக்க தொங்க போட்டு வந்துருவீங்களே. உங்களுக்கெல்லாம் குடும்பம் குழந்தை குட்டி ஒன்றும் கிடையாதா? வீட்டுல எதுவும் வேலை வெட்டி இல்லையா? தாத்தா, போய் தொலைங்களேன். தாத்தா ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படிமா பேசாம இருக்க முடியும்? இதெல்லாம் கேட்கணும் நம்ம தலையெழுத்தாமா? ஆண்டி, எங்க அத்தை நல்லபடியா வீடு வந்து சேருவாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இப்படி ஊதி பெருசாக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்களாம் கிளம்புங்க. அவங்க வந்த உடனே நானே உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து சொல்றேன். ஏதாவது உதவி தேவைப்பட்டா நாங்க இருக்கிறோம்னு சொல்றதுக்கு தான் வந்தோம். எங்களை உபத்திரமா நினைக்கிறீங்க. நாங்க இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்க வரோம். வஸ்தான். லக்ஷ்மி எங்கன்னு நாங்க வந்து கேட்டதுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆகுறேன். இன்னும் 1 hourலயோ 2 hourslயோ லக்ஷ்மி வீட்டுக்கு வரலன்னு வை, ஹோல் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்டே வந்து உங்க வீட்டு வாசல்ல நின்னு துக்கம் விசாரிக்கும். அப்ப என்ன பண்ண போறேன்னு பாக்குறேன். வாங்க. கடவுளே, ஹரி சார் யாருக்குமே தீங்கு நினைக்காதவர்.
உதவின்னு கேக்குறவங்களுக்கு தன்னலம் பார்க்காம உதவி செய்யறவரு. அவருக்கு போய் இப்படி ஒரு ஆக்சிடென்ட்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்து கடவுளே, அவரை காப்பாத்து. டாக்டர் அம்மா, எங்கம்மா போயிட்டீங்க? இங்க ஆஸ்பத்திரி வாசல்ல பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்க ஹரிகிருஷ்ணன் சாருக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக போனேன். இத பாருங்க, திருநீர் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கீழே மெடிக்கல்ஸ்க்கு போயிட்டு முதல்ல இதுல இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சீக்கிரமா வாங்க. கடவுளே, காசு இல்லையே. இந்த மருந்து மாத்திரை எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே. பவி, நான் அம்மாவை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தேன். அப்பதான் உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி இருக்குன்னு தோணுச்சு. யோசிக்கவே யோசிக்காத முதல்ல உள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடு. நம்ம கூட சேர்ந்து போலீஸ்காரங்களும் தேடினா நல்லது தானே? கரெக்ட். ஓகே, அப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சந்தோஷ், வச்சிடுறேன். சார் வலிக்கு சார். சார் ஐயோ வலிக்கு சார். சார் இங்க சார். சார் வலிக்கு சார். சொல்லு. ஐயோ சொல்ல மாட்டா. என்ன நம்புங்க சார். சொல்ல மாட்டா. சத்தியமா எனக்கு தெரியாது சார். யாரோ என்ன தப்பா போட்டு கொடுத்துறாங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சாகுறதுக்குனே வந்து சேரீங்கடா. திருட இல்ல சார். நான் திருடல சார். ஏன்டா இங்க வந்து ஏன் தாலியா இருக்கீங்க? செத்து தொலை வேண்டியதா. சார் அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் அடிக்காதீங்க சார். சொல்றா. சொல்லு. சார் என்ன விட்டுருங்க சார். நான் திருடல சார். சொல்றா. ஐயோ கொன்னுரு. சார் என்ன நம்புங்க சார். யோ காஷமன் சார். இவனை உள்ள தள்ளியா? ஓகே சார். சோறு தண்ணி எதுவும் கொடுக்காத. ஓகே சார். எப்ப உண்மையை ஒத்துக்கிறானோ சார் வேணாம் சார். அதுக்கப்புறம் கொடுத்தா போதும். இந்த அப்படியா உள்ள தள்ளியா? யோ எந்திரியா. எந்திரி. வா எந்திரா. ஏய் வா போடா. போ. போடா. போ. சார், என்னையா? யார் நீ? என்ன வேணும்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கா? வா உள்ள. என்ன கம்ப்ளைண்ட்? சார், எங்க அம்மாவை காணோம் சார். எங்க அம்மா. என்ன உங்க அம்மாவுக்கு? சார், நைட்டு எங்க அம்மா வீட்டில தான் இருந்தாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அம்மாவை காணோம். வெளியில எங்கேயாவது காய்கறி வாங்கவோ இல்ல மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப நேரம் ஆகி இன்னும் வீட்டுக்கு திரும்ப வரதே இல்லை சார். ஏய், எத்தனை பேரா இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? பெத்த தாய்க்கு சோறு போடாம அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு அப்புறம் வீட்டை விட்டு துரத்திட்டு அதுக்கப்புறம் உத்தவ புத்துற மாதிரி அம்மாவை காணும் ஆத்தாள காணும்னு இங்க வந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது. சார், அப்படிலாம் இல்லை சார். ப்ளீஸ் சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள. எங்க அம்மானா எனக்கு அவ்வளோ உசுறு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால சத்தியமா தாங்க முடியாது சார். அது சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
ஆயிடுச்சு சார். எப்போ? இப்பதான் ஒரு 3-4 months ஆயிருக்கும். அதான பார்த்தேன். இந்த காலத்துல எந்த பொண்ணுடா மாமியார் கூட ஒத்து வாழ்றாங்க? ஐயோ சார். இப்போ ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேவை நான் சொல்லட்டுமா? உன் பொண்டாட்டிக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒத்து வரல. ஐயோ சார், நீங்க உங்க அம்மாவை ஏதாவது ஒரு அனாதாசிரமத்துல சேர்க்க சொல்லி உன் பொண்டாட்டி உன்னை டார்ச்சர் பண்ணிருக்கா. சார், நீ உங்க அம்மாவை ஏதாவது ஒரு ஹோம்ல போய் சேர்க்கலான்னு பிளான் பண்ணிருப்ப. உங்க அம்மாவுக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கும். வீட்டை விட்டு போயிட்டாங்க. கரெக்டா? சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இன்ஃபேக்ட் என் பாவிக்கு என்னை விட எங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவும் அவ மேல ரொம்ப உயிரா இருப்பாங்க சார். யோ, நிறுத்துறியா? இந்த மாதிரி 1000 கதையை நான் கேட்டிருக்கேன். நீங்களாம் ஏன்டா உசுரோட வாழ்றீங்க? பெத்த தாய்க்கு சோறு போட மனசு இல்லாம பட்னி போட்டு சாகடிக்கிற ஜெனரேஷன்டா நீங்களா. எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல சார், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நம்புங்க சார், நான் அந்த மாதிரி பட்டவன் இல்ல சார். ஆனா உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார், தயவு செஞ்சு இந்த ப்ராப்ளத்தை சீரியஸ்னஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நான் எங்க அம்மாவை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு ஏதாவது ஆக்ஷன் எடுங்க சார். சார் சார், எப்படியாவது எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். மேடம், என்ன இங்க நிக்கிறீங்க? நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அவரை காப்பாத்திடலாம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க மேடம். டாக்டர் இப்பதான் வெளியில வந்தாங்க. இந்த மருந்து சீட்டை கொடுத்துட்டு இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. நான் வரும்போது பணம் எதுவும் எடுத்துட்டு வரல. இப்ப திடீர்னு வந்து இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும்னு சொன்னா நான் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு புரியல. நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க மேடம். இந்த வளையல வித்து கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ண முடியுமா? என்ன மேடம் நீங்க வளையல போய் கழட்டி கொடுக்குறீங்க? வளையல் போனா பிரச்சனை இல்லைங்க. ஆனா ஹரி சாருக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. அவர் நல்லபடியா பொழிச்சு வரணும். அதுதான் இப்ப எனக்கு வேணும். தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். இத பாருங்க, நீங்க வேலையில இருக்கீங்க, எனக்கு புரியுது. இந்த உதவியை கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவசரத்துக்கு வேற வழியே எனக்கு தெரியல. வாங்கிக்கங்க. சரிங்க மேடம், நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல மேடம். எப்படியாவது எங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நீங்க அவங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க, நீங்க சொன்னது உண்மையா நான் சொல்றது உண்மையானு. அடிங்க. உண்மையை பத்தி எனக்கு நீ சொல்றியா? மூஞ்ச பார்த்தே 3 தலைமுறை யோக்கியதை என்னன்னு சொல்றவன்டா நானு. யாருகிட்ட? சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன கதற விடாதீங்க சார். ஏற்கனவே எங்க அம்மாவை காணோம், நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். எங்க அந்த மூஞ்ச கொஞ்சம் காட்டு. வந்துட்டானுங்க. போ, போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. இங்க பாரு, வெளியில ரைட்டர் இருப்பாரு, அவர்கிட்ட விவரமா சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ.
எழுதிட்டீங்களா? இந்தாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். நீங்க கிளம்புங்க. டாக்டர், இப்பதான் பணத்துக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்துல பணம் கிடைச்சிடும். பணம் வந்ததும் நீங்க சொன்ன அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். தட்ஸ் ஆல் ரைட். பேஷண்டோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றதுக்காக தான் வந்தேன். சொல்லுங்க டாக்டர். அவர் தலையில பலமா அடிபட்டதுனால பிளட் உள்ளேயே கிளாட் ஆயிருக்கு. தலையில இன்ஜுரி இருக்கலாம்னு நான் சஸ்பெக்ட் பண்றேன். ஸ்கேன் பண்ணிருக்கோம். இப்போ ரிப்போர்ட் வந்துரும். கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆபரேஷனா? கடவுளே. ஒன்றும் பயப்படாதீங்க. ஆபரேஷனுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும். அதை சொல்ல தான் வந்தேன். எதுக்கும் கொஞ்சம் தயாரா இருந்தோம்.